ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம போன வீடியோவில் வந்துட்டு இந்த ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு லென்த்தாக வந்து கட் பண்ணியிருந்தேன் ஸ்லீவு. அப்புறமா நான் வந்து சின்னது பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இங்கே விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து லென்த்தாக பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அது எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பக்கம் வந்து தச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பஃப் வச்சு தச்சுட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம வச்சு கூட தச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பஃப் பிடிக்காதவங்க அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து தச்சு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கை கொஞ்சம் நீளமாக தான் வச்சுருந்தேன். அப்புறமா நான் வந்து சின்னது பண்ணிக்கிட்டேன். இப்போ சின்ன சின்ன ஃப்ரீலாம் வந்து வச்சுட்டு வரலாம். சின்ன சின்னமாக வச்சிங்கன்னா அந்த பஃப் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு தெரியும். பாருங்கள், சிம்பிளாக இருந்தாலும் நல்லா பார்க்க நல்லா அழகாக தெரியும். இப்போ வந்துட்டு இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நான் வந்து போட்டும் காமிக்கிறேன். நான் வந்துட்டு பட்டிக்கு வந்துட்டு துணி பத்தாதால நான் வந்துட்டு வேறு பீஸ் வந்து கொடுத்துருக்கேன். கை சுற்றுற அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து தச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் அது பஃப் வந்துட்டு ரொம்பவே தெரியாது. நல்லா பார்க்க நல்லா சிம்பிளாக இருக்கும். பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப பஃப் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து தச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.